பாலகாண்டத்தில் தேடி தேடி தொலைந்தவன் அப்படிங்கிற தலைப்பில் நான் நாமத்துக்குமார் அவர்கள் எழுதின இந்த கதை எல்லார் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு தருணத்தில் பொருந்தும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் கேசவன் அப்படிங்கிற பாலிய காலத்து நண்பரை பற்றி எழுதியிருப்பார் நாமத்துக்குமார். ஆனால் சின்ன வயசில் 2 பேர் ஒன்றா படித்தவங்க. அவங்க கேசவனுடைய குடும்பம் வந்து ரொம்ப வசதியான குடும்பம். ஒரு 7-8 பட்டுத்தறி வச்சு நெசவு செஞ்சு நல்லா பணங்காசு உள்ள குடும்பம். ஆனால் அவங்க அப்பா ஒரு காலகட்டத்தில் ரொம்ப குடிக்க அடிமையாகிறார். டெய்லி குடிச்சிட்டு ஏதாவது ஒரு இடத்துல விழுந்து கிடப்பார். அப்போ கேசவனும் நாமத்துக்குமாரனும் சேர்ந்து தான் போய் அவங்கள வந்து தேடி அவங்க அப்பாவை கூப்பிட்டு வருவாங்க. சில நாட்கள் சண்டை போட்டு அவங்க அம்மா அழுதுகிட்டே எங்கேயாவது போயிடுவாங்களாம். அவங்கள கூப்பிட்டு வர்றது இப்படி ரொம்ப நெருக்கமாக இருந்த நண்பன். அந்த நண்பன் கூட சொல்லுவாராம், இது மாதிரி வந்து இந்தியா மாதிரியான வறுமை நாட்டில் மதுவிலக்கு அவசியம் வேணும் அப்படின்னு வாழ்ந்து கட்ட வழியோடு சொல்லுவான்னு பதிவு பண்ணியிருக்கிறாரு. கேசவனுடைய அப்பா அதுக்கப்புறம் இறந்து போயிடுறாரு. அப்புறம் ஒரு கிறிஸ்துவ அமைப்புடைய உதவியோட கேசவன் நல்லா படித்து பிடெக் முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போயிடுறாரு. இப்போ ரொம்ப வருஷம் கழித்து கேசவன் வந்து இது மாதிரி ஒரு பார்ட்டி ஒன்று வச்சுருக்கேன் நண்பா, நீ வானு நாமத்துக்குமாரன் கூப்பிட்றாங்க. பள்ளி தோழர்கள் யாரும் வரல, அவரோட காலேஜ் படித்த நண்பர்களும் இன்னும் சில நண்பர்கள் வந்திருக்கிறாங்க. அப்போ நாமத்துக்குமாரனை பார்க்குறாரு, கேசவன் குடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாரு நாமத்துக்குமாரன். கேசவன் நீ குடிப்பியா அப்படின்னு கேட்டோன்னே, இதில் என்ன இருக்குது, போன வருஷம் மட்டும் 400 பில்லியன் ப்ராஜெக்ட் சைன் பண்ணியிருக்கோம், குடிச்சா சோஷியலைஸ் ஆனால் தானே இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேசவன் சொன்னப்போ அதிர்ந்து போயிட்டார் நாமத்துக்குமார். கடைசி அப்படி முடிக்கிறாரு தான் நாமத்துக்குமாரன். வாசலுக்கு வந்து பார்த்தபோது தள்ளாடியபடி நிற்கும் கேசவனை அவனது பையன் கையை பிடித்தபடி இழுத்து கொண்டிருந்தான்னு முடிக்கிறார்.